ஹலோ காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காய் தான் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு தண்ணிலாம் வற்றினோடனையும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோம். எண்ணெய் ஊற்றி அதை ரொம்ப நல்லா அதாவது என்ன செஞ்சிட்டோன்னா, கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு காஞ்ச பிறகு வெங்காயம் போட்டோம். ஸோ வெங்காயம் கொஞ்சம் கையில் திருப்பி கேர்ஃபுல்லாக போடுங்க. ஸோ அதை நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ அது கோல்டன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ ஆஃப்டர் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை எடுத்து போட்டாச்சு. அதையும் கிண்டி விட்டுக்கோங்க. வெங்காயம் கோல்டு கலரில் வந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடுத்தது நல்லா இது எல்லாம் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் ஹாஃபாக கட் பண்ணி நாங்கள் வச்சுருந்தோம். அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதான் நல்லா இதாக இருக்கும், உரப்பாக. நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உரப்பு சாப்பிட்றீங்கன்னா நல்லா கொஞ்சம் உரப்பு போட்டுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இப்போவே நீங்கள் மசாலாலாம் சேர்க்காதீங்க. ஏன்னா இப்போவுமே சேர்த்தனா அவ்வளோ அடி பிடிச்சிரும். அதனால இப்போவுமே சேர்க்க மாட்டோம் நாங்கள். ஸோ தெரியாதவங்க இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம வெண்டைக்காய் போடலாம். ஃபுல்லாக தட்டிட்டு கொஞ்சம் கிளறி விடுங்க நல்லாவே. கையில் எண்ணெய் தெரிச்சாலாமல் பார்த்து போடுங்க, ஏன்னா எனக்கு கொஞ்சம் தெரிச்சிடுச்சு. இப்போ நல்லா கீழேருந்தும் மேலேருந்தும் கிண்டி விடுங்க. அப்போதான் எல்லாம் கரெக்டாக செட் ஆகும். அதனால் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ எல்லோரும் தேங்காய் பூ எடுத்து போடுங்க. ஸோ இதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கடைசியாக தான் எல்லோரும் மசாலா போடுங்க. அரை ஸ்பூன் மசாலா போட்டால் போதும். அதுக்கு மேலே போடுறது இப்போ நாங்கள் அப்படிலாம் போட மாட்டோம். அரை ஸ்பூன் தான் மசாலா போடுவோம். நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் மூடி வைங்க. அதாவது கொஞ்சம் மூடி வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அது சிம்மில் வச்சுக்கிட்டு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், இல்லாட்டி கீழே கரிஞ்சிரும். ஸோ இப்போ வெண்டைக்காய் ரெடி. இந்த எம்மியான வெண்டைக்காய் இப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லணும் கண்டிப்பாக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.